வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கு இதில் கொடுக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை பெற தகுதி உள்ளவர்களாக இருப்ப போகிறாங்க. ஸோ இந்த விவசாய கடன் தள்ளுபடி குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் ஆல்ரெடி குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க, 50,000 தள்ளுபடி அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ ஆதாரமானது தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட விவசாய கடன் தள்ளுபடி குறித்து முக்கிய தகவல்களை பகிர்கிறது. சுமார் 13 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தகுதியின் அடிப்படையில் கடன்களை தள்ளுபடி செய்து அரசு ஆலோசித்து வருவதாக இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக கடன் பெற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள முன்னுரிமை வழக்கம் குறித்து விளக்கப்படுகிறது. 5 ஏக்கருக்கு மேல் கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கவும் 5 ஏக்கருக்கு மேல் வைத்திருப்பவர்களுக்கு பகுதியளவு தள்ளுபடி வழங்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தள்ளுபடி அறிவிப்பு வரும் விவசாயிகள் தங்கள் தவணைகளை செலுத்த வேண்டாம் இதில் அறிவுறுத்தப்படுகிறது. தமிழக அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் தான் இந்த தள்ளுபடியை நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏற்புடையதல்ல அப்படின்ட்டு பல லட்சம் விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 13 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளார ஒரு நல்ல செய்தியை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார். ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் 100% கடன் ரத்து. ஸோ 13லேருந்து 18 லட்சம் விவசாயிகளுக்கு இது நிபந்தனையற்ற நிவாரணமாக நாங்கள் கொடுக்குறோம். தற்போதைய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் ஒரு புதிய பட்டியல், ஏக்கர் மற்றும் கடன் தொகுதியில் மிகப்பெரிய கட்டுப்பாடு, மாத இறுதியில் ஒரு பட்டியல் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நெருங்கும் கடன் தவணை தேதிகள், பகுதி தள்ளுபடி 50% குறித்த வதந்திகளால் ஏமாற்றம், மாவட்டங்கள் தோறும் தொடர் கண்டன ஆர்ப்பாட்டம், அரசு ஊழியர்களுக்கு சமீபத்திய சம்பள உயர்வு, விவசாயிகளின் அறிவிப்பால் தொடரும் தாமதம், தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நிலைப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100% முழுமையாக எங்களுக்கு தள்ளுபடியே கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த பகுதி நேர தள்ளுபடி மற்றும் பெரிய கடன்களுக்கான தள்ளுபடி அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக போயிடுச்சு. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், பிபிஎல் அடிப்படையில் மிகவும் நலிவடைந்தவர்களுக்கு தள்ளுபடி, குறிப்பிட்ட ரேஷன் அட்டைதாரர்கள், ஸோ 3 வகையான ரேஷன் அட்டை என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் குறிப்பிட்ட ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு, வாழை மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கும் இந்த தள்ளுபடி, 5 to 10 ஏக்கர் நிலம் அல்லது 3 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி கண்டிஷனு. ஸோ எக்ஸ்பெக்டட் 30 to 50% தள்ளுபடி, 1 லட்சத்துக்கு மேலே கடன் தான் 5,000 மட்டும்தான் தள்ளுபடி. ஸோ இந்த அவசர எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரைவில் உடனடியாக இதை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கூட்டுறவுத்துறை அதிகாரியை சந்தித்து உங்களுக்கு தள்ளுபடி இருக்கா இல்லையா அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வதந்தியாக சொல்லிகிட்டு இருக்காங்க, அது எல்லாமே நம்புகிற மாதிரி இல்லை. ஸோ கண்டிப்பாக 100% தள்ளுபடி அப்படின்றது கிடையாது. விஜய் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்திருக்கிறதாக சில தகவல்கள் வந்திருக்கு. கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு சில நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கலாங்க. இந்த வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.